ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க. என் மகனோட சேட்டை பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவன் இங்கே அடிக்கிற குளிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி அவன் ரெடியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளார ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவங்கள திட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. இங்கே நீலகிரியில் அவ்வளோ குளிருங்க காலையில் நேரத்தில். இதுக்கப்புறம் பனி ஆயிடுச்சின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்கி வெளியே வந்து எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி காலையிலே நல்லா வெயில் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் மழை, அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஃபுல்லாக டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு கொஞ்சம் மழைங்க சாயந்தரம். இன்றைக்கி காலையிலே கிளைமேட் நல்லா இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சா நல்லா வெயில் வந்துட்டுருக்கு வெளியில் பார்த்தா. இப்போது கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஊர்லெல்லாம் வெயிலா இல்லை மழையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கூட்டு குடும்பம்னு இருந்துட்டான்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆசையும் கருத்து வேறுபாடும் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து அழகு சேர்க்குங்க. அந்த மாதிரி பழகிக்கோங்க. இன்றைக்கி வந்து காலையில் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டல் தாங்க, வெள்ளை சுண்டல் தான். டீயோட நாங்கள் சாதம்லாம் பண்ணியிருக்கோம். மற்றவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, சாதத்தோடு சாப்பிடுவாங்க. நான் வந்து சுண்டல் தான் சாப்பிடுவேங்க. ஏன்னா கொஞ்சம் இதே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் டீ இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. அதனால் டீயும் கொஞ்சம் இதை சாப்பிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிடுறோங்க. அதான் நான் சொன்ன மாதிரிங்க, ஒரு கூட்டு குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டான்னா அந்த கூட்டு குடும்பம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அனுசரித்து போகாமல் இருந்துட்டோன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக இது வந்து விரிசல் தான் ஆகும். இது வந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலே வாழ்கிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம அனுசரித்து போனால் அந்த குடும்பமே நல்லா இருக்குங்க. கூட்டு குடும்பங்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட நம்ம வந்து மனநிலையை புரிஞ்சு நடந்துட்டோன்னா அது நல்லாவே இருக்குங்க. இல்லாட்டி கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானம் என்னென்னா, நாங்கள் வந்து சுண்டல் குழம்பு தாங்க. சுண்டல் குழம்பும் சாதம் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம்லாம் கிளைமேட் வந்து நல்லா வெயிலாக தாங்க இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டிலலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் என்ன சாப்பிட்டீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மத்தியானம் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் 2-3 நாள் வெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. காற்று இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா வெயில், நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சக்கரை கிழங்கு தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.